இப்போ கவிஞர் வாலியின் நிலை என்ன? சினிமாவில் அப்படியே அலைகிறாரு. வாய்ப்பு கிடைக்குமா, நம்மெல்லாம் பெரிய ஆள் ஆயிரலாமா அப்படின்னு வாய்ப்புக்காக அலையும் போது வெந்து நொந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒன்று திரும்ப நம்ம ஊருக்கு போயிடணும், இல்லைன்னா தற்கொலை பண்ணி சாகணும். இந்த முடிவில் அவர் இருக்கார். இப்பதான் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இயக்கத்தில் சுமைதாங்கின்னு ஒரு படம். அந்த படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் ஒன்று மயக்கமா கலக்கமான ஒரு பாட்டு. இந்த பாடலுக்கு இசை மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. கதாநாயகன் காதல் மன்னன் நடிப்பு செல்வம் ஜெமினி கணேசன். அவர் பாடுவதாக பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் மயக்கமா கலக்கமா அந்த பாட்டு வருது. இங்க வாலி அவர்கள் சூழ்நிலை ஒன்று சினிமாவில் இனிமேல் வாய்ப்பு கிடைக்காது, ஒன்று ஊருக்கு போவோமா இல்லை தற்கொலை பண்ணி சாவோமா, இந்த நிலைமை. இந்த பாட்டு வருது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இந்த இடம்தான் கவிஞர் வாலியின் மனநிலையை மாற்றுகிறது. அந்த தோல்வி துவழ்ந்து விட்ட அந்த நிலையிலிருந்து வாலியினுடைய மனநிலையை மாற்றிய வரிகள், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. கவிஞர் வாலியே பிற்காலத்தில் சொல்றார், ஒன்று நான் ஊருக்கு போயிருப்பேன், இல்லைன்னா செத்திருப்பேன். அதிலிருந்து என்னை தடுத்து நான் வந்த லட்சியம் சினிமா உலகில் பயணிப்பது. நான் வசனகர்த்தாவாக வந்தேன், ஆயினும் பாடலாசிரியராக நிலைத்து விட்டேன். இந்த நிலைக்கு என்னை தள்ளியது, என்னை உயர வைத்தது, என் வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கையை ஊட்டியது கவிஞர் கண்ணதாசனின் சுமைதாங்கியில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் அப்படின்னு அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார்.